26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாரா, டாரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். ஸோ ஒரு வாரமும் நாம் ஸ்பெஷலான டாரோ கார்ட் ரீடிங் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம், மேஷம் டு மீனம் வரையிலான ராசிகளுக்கு. அதே வகையில் இந்த வாரமும் மேஷம் டு மீனம் வரையில் இருக்கக்கூடிய ராசிகளுக்கு நீங்கள் இந்த வாரம் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, உங்களுக்கான லக்கியான கலர்ஸ் என்ன, அண்ட் ஏஞ்சல் நம்பர்ஸ் என்ன, அண்ட் ஸ்பெஷலாக முருகர் உங்களுடைய ராசிக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ நீங்கள் இதெல்லாம் பயன்படுற விதமாக கமெண்ட் செக்ஷனில் நன்றி முருகா அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட வேண்டுதல்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. ஸோ மேஷ ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். இந்த வாரம் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, பணம், பொருளாதாரம், இடம், நிலம், இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஒரு முன்னெடுப்பு எடுக்கலாம், முன்னெடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளலாம். எதுலையாவது ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், ஏதாவது சேவிங்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கு. ஸோ நீங்கள் என்ன செய்யக்கூடாது அப்படின்ற போது, எல்லாமே உங்கள் மனசுக்குள்ளே போட்டு பூட்டி வைக்க பார்க்காதீங்க, அண்ட் எல்லாத்தையும் ரொம்ப எல்லாருக்கிட்டையும் ரிவீல் பண்ணாதீங்க. ஸோ சீக்ரெட்டாக இருக்க வேண்டிய விஷயத்த சீக்ரெட்டாக கீப்பப் பண்ணுங்க. எதை வெளியே எக்ஸ்போஸ் பண்ணுமோ அதை வெளியே எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. உங்களுக்கான லக்கியான கலர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கும்போது சில்வர் அண்ட் ரெட் கலர், இந்த 2 கலர் நீங்கள் ரேண்டமாக யூஸ் பண்ணலாம். ஸோ மேஷ ராசி உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 63635. இந்த 2 ஏஞ்சல் நம்பர்ஸ் இந்த வாரம் முழுவதும் நீங்கள் மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். இது யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு உங்கள் மேலே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை ஏற்படும், அண்ட் உங்கள் வாழ்க்கையில் அதை சார்ந்து மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஏற்படும். மேஷ ராசி முருகர் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கும்போது, இந்த வாரம் முழுவதும் நீங்கள் எங்கே போனாலும் முருகருடைய வேலை எடுத்துகிட்டு போகணும். அது உங்களுக்கு எப்படி கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த சைஸில் உங்கள் வேல் எடுத்துகிட்டு போகலாம். இல்லை நீங்கள் வேல் வால்பேப்பர் கூட உங்களுடைய மொபைலில் வச்சுக்கலாம். ஸோ இந்த வேல் தான் உங்களை இந்த வாரம் வழி நடத்த போகுது, அண்ட் உங்களுக்கான ஒரு சிறந்த பாதுகாப்பை கொடுக்க போகுது. முருகரே உங்கள் கூட வரா மாதிரி இருக்கும். அப்போ இந்த வேலை வச்சு நீங்கள் வழிபாடுகள் மட்டும் இல்லாமல் இந்த வேலையும் உங்கள் கூட எடுத்துகிட்டு போங்க அப்படின்றத முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. மேஷ ராசி நீங்கள் நன்றி முருகா அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட வேண்டுதல்களை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ரிஷப ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். இந்த வாரம் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்றத பார்க்கும்போது, ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை, ஒரு விதமான கான்ஃப்ளிக்ட் இருக்குது, ஒருத்தர்கிட்ட மனக்கசப்பு, மன வேறுபாடு இருக்குது அப்படின்னா அதற்கான விஷயங்களை பேசி தீர்த்துக்க பாருங்க. இந்த வாரம் நீங்கள் முக்கியமான இடங்கள்ல சில வாக்குவாதங்கள் மேற்கொள்றதுனால தான் உங்களுடைய அந்த பேச்சு திறன் வெளிப்படும். அப்படின்றதுனால அதை நீங்கள் தாராளமாக பண்ணலாம் அப்படின்னு இருக்கு. என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வாரம் எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க. இல்லை ஏதாவது ஒரு விஷயத்த முடிக்கணும், இதுலேருந்து வெளியேறணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அது இந்த வாரம் கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணி போங்க அப்படின்னு இருக்கு. அண்ட் உங்களுக்கான லக்கியான கலர்ஸ் என்னன்னு பார்க்கும்போது பர்பிள் அண்ட் கோல்டன் கலர். ஸோ ரிஷபராசி உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஏஞ்சல் நம்பர் 441515. இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் முழுவதும் நீங்கள் மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். இது யூஸ் பண்ணுறதுனால சில விஷயங்களை நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறதுக்கும் சப்போர்ட்டிவ் எனர்ஜி கொடுக்கும், அண்ட் உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கும் செல்ஃப் கேர் பண்ணுறதுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ ரிஷபராசி உங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ரிஷபராசி முருகர் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ், உங்களுடைய மனதில் எப்பவும் போல அன்பு, காதல் இதெல்லாம் மற்றவங்க மேலே நிரம்பி வழிகிறதுக்கும், அது விரக்தி நிலை மாறி ஒரு சந்தோஷ நிலை வர்றதுக்கும் கண்டிப்பாக முருகர் உங்களுக்கான ஒரு துணையை நிச்சயமாக உங்ககிட்ட சேர்த்து வைப்பார். உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் ஏதாவது வேறுபாடு இருந்தால், கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அதை சரி செய்வார் அப்படின்றதா முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்கு. ரிஷபராசி நீங்கள் நன்றி முருகா அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட வேண்டுதல்களை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மிதுன ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். நீங்கள் இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ரொம்ப உற்சாகமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், எதை செஞ்சாலும் கொஞ்சம் க்ரியேட்டிவாக செய்யுங்க, ஹாப்பியாக இருங்க, ப்ளேஃபுல்லாக இருங்க. என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது, எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போகிறது, ஏதோ நீங்கள் தியாகி மாதிரி நான் காம்ப்ரமைஸ் பண்ணுறேன் அப்படின்னு போகிறது, ரொம்ப பொறுமையாக இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தவிர்த்துடணும். உங்களுக்கான லக்கியான கலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்கை ப்ளூ அண்ட் டார்க் ப்ளூ, இந்த 2 கலரை நீங்கள் ரெண்டமாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மிதுன ராசி உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். 64644420. ஸோ அந்த 2 ஏஞ்சல் நம்பர்ஸை இந்த வாரம் முழுவதும் நீங்கள் மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதியோ யூஸ் பண்ணும் போது
உங்களுடைய இன்ட்யூஷன் உள்ளுணர்வு சார்ந்த விஷயங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அண்ட் உங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கான சாத்தியக்கூறுகள் உங்களை சுற்றி உருவாக்கும். ஸோ மிதுன ராசி, உங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். மிதுன ராசி, முருகர் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ், ஒரு கிருத்திகை நட்சத்திரத்தை அப்போவும் நீங்க முருகருக்கு விரதம் இருங்க. இந்த விரதம் இருக்க இந்த விரதங்கள் மேற்கொள்ள உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கைகூடும். உங்களுடைய குழந்தைகளுடைய ஃபியூச்சர் ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் உங்களுக்குள்ளேயும் அந்த குழந்தைத்தனம் எப்போவுமே ரொம்ப நல்ல விஷயங்களை கொடுக்கும் அப்படின்றது தான். அண்ட் உங்களுடைய எதிர்காலம் மேலோங்கன்றதும் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்கு. ஸோ மிதுன ராசி, நீங்கள் நன்றி முருகா அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்களை கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கடகராசி, உங்களுக்கான கார்ட்ஸ். நீங்கள் இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வாரம் உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள், மனசுக்கு பிடிச்ச நபர்கிட்ட இந்த மாதிரியான விஷயங்கள்ல தாராளமாக ஈடுபடலாம். அதற்குரிய செயல்கள் மேற்கொள்ளலாம் அப்படின்னு இருக்கு. என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸும் சரி, உங்களுடைய பேச்சையும் சரி ரொம்ப டாமினண்ட்டாக கொடுக்க வேணாம். ரொம்ப ஒரு ரூல் பண்ணுற மாதிரி, கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி உங்களுடைய பேச்சுவார்த்தை இருக்கக்கூடாது. உங்களுடைய பிளானிங்ஸும் ரொம்ப யோசிக்காதீங்க. ரொம்ப மெச்சூரிட்டியாக யோசிக்க வேண்டாம். சில விஷயங்களில் கொஞ்சம் விட்டு கொடுத்து மற்றவங்களோட சஜஷன் கேட்டு போகிறது நல்லது அப்படின்னு இருக்கு. அண்ட் உங்களுக்கான லக்கி கலர் என்னன்னு பார்க்கும்போது yellow அண்ட் ஒயிட் கலர். ஸோ கடக ராசி, உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 11777722. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் முழுவதும் நீங்கள் மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். இது யூஸ் பண்ணும் போது உங்களுக்கான பர்சனல் க்ரோத், டெவலப்மெண்ட் நல்ல விதமாக நடக்க ஆரம்பிக்கும். நீங்கள் மற்றவங்க கிட்ட கேட்ட ஹெல்ப் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ கடகராசி, உங்களுக்கான முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றது பார்க்கலாம். ஸோ முருகர் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ், இந்த வாரம் முழுவதும் அட்லீஸ்ட் இந்த வாரமாவது நீங்கள் தினமும் காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்து சூரிய உதயம் அப்போ ஓம்ன்ற பிரணவ வார்த்தையை நீங்கள் நல்லா அடிவயத்திலிருந்து எடுத்து நீங்கள் சொல்லணும் சூரியனை பார்த்து. இதை ஒரு 6 முறை சொன்னால் போதும். ஸோ இந்த ஒரு முறையை நீங்கள் இந்த வாரத்துலேருந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம், மிகப்பெரிய பிரகாசத்தை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க அப்படின்றதான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. கடகராசி, நீங்க நன்றி முருகா அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்களை கமெண்ட் பண்ணுங்க. ஸோ சிம்ம ராசி, உங்களுக்கான கார்ட்ஸ். நீங்க இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது, பழைய விஷயங்கள்லேருந்து வெளியே வரணும். எதெல்லாம் உங்களுக்கு கசப்பான அனுபவங்கள், நினைவுகளை கொடுக்குதோ அதுலேருந்து வெளியேறதுக்கான முயற்சிகள் மேற்கொள்ளணும். நீங்க என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது, நான் தனியா இருக்கேன், கொஞ்சம் என்னை தனியா விடுங்க, எல்லாரும் என்னை ஏமாத்துறாங்க, நான் தனியாவே என்னுடைய வேலைகளை செஞ்சுக்கிறேன் அப்படின்ற அந்த ஒரு ஐசோலேஷன், எல்லாருக்கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறது, இதெல்லாம் கண்டிப்பா அவாய்ட் பண்ணிக்கணும். 4 பேரோட சேர்ந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். உங்களுக்கான லக்கியான கலர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கும்போது லைட் கிரீன் அண்ட் கோல்டன் கலர். சிம்ம ராசி, உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 11555404. ஸோ அந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் முழுவதும் நீங்கள் மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். இதனால உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன நிலையில் இருக்கீங்க அப்படின்றத உங்களோட செல்ஃப் ரெஃப்ளெக்ஷன் கொண்டு சேர்க்கும் உங்ககிட்ட. அண்ட் உங்களுடைய மைண்ட் எனர்ஜி எப்போவுமே பாசிட்டிவாக இருக்கும். உங்களுக்கான எனர்ஜியை உங்களால் ஸ்டேபிள் பண்ணிக்க முடியும். ஸோ சிம்ம ராசி, உங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். சிம்ம ராசி, முருகர் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ், எக்காரணத்து கொண்டும் இப்போ ஒரு காரியம் செஞ்சுட்டு இருக்கீங்க, நல்ல காரியம், அதில் முன்வைத்த கால பின் வைக்காதீங்க. முருகர் எப்போவுமே உங்களோட துணையாக இருக்காரு. இல்லை எனக்கு அதில் பிரச்சனை ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் அதை எதிர்க்காந்தாலும் எதிர்நோக்கி நில்லுங்க, தைரியமாக இருங்க, நிச்சயமாக வெற்றி உங்களுக்கு தான் அப்படின்றது தான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. ஸோ சிம்ம ராசி, நன்றி முருகா அப்படின்னு டைப் பண்ணி உள்ள வேண்டுதல்களை கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கன்னி ராசி, உங்களுக்கான கார்ட்ஸ். நீங்கள் இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, புதிய வாய்ப்புகளை உருவாக்கலாம், புதிய செயல்களில் ஈடுபடலாம், ஏதாவது கற்றுக்கிற மாதிரியான செயல்களில் கூட தாராளமாக ஈடுபடலாம். என்ன செய்யக்கூடாது அப்படின்ற போது, பணம், பொருள் கொடுக்கல் வாங்கல் இந்த வாரம் மேற்கொள்ள வேண்டாம். யாராவது ஹெல்ப்பாக கூட கேட்பாங்க, ஆனால் அது கூட ரொம்ப கவனமாக இருக்கணும், பார்த்து செய்யணும். அண்ட் உங்களுக்கான லக்கியான கலர்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது yellow அண்ட் ரெட் கலர். ஸோ கன்னி ராசி, உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 121233. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் முழுவதும் நீங்கள் மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். இது யூஸ் பண்ணுறதுனால நிறைய விதமான ஆப்பர்ச்சுனிட்டி, சாய்ஸஸ் உங்களுக்கு எல்லா விஷயங்கள்லையும் வரும். கரெக்டாக நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி.
அண்ட் உங்களுக்கு இருக்கக்கூடிய மனக்கவலைகள் குறைய ஆரம்பிக்கும். ஸோ கன்னி ராசி உங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். கன்னி ராசி முருகர் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ், இந்த வாரம் முடிஞ்சா சிறுவாபுரி முருகரை போய் பார்த்துட்டு வாங்க. சிறுவாபுரிக்கு போயிட்டு வாங்க. அங்க போக முடியாம தூரத்துல இருக்கீங்கன்னா கூட சிறுவாபுரி முருகனே துணை, இந்த ஒரு ஸ்லோகனை சொல்லிக்கிட்டே இருங்க. இதனால உங்க வாழ்க்கையில எதை நிரந்தரமா ஆக்கிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அது ஒரு பொருள் சார்ந்ததா இருக்கட்டும், மனிதர் சார்ந்ததா இருக்கட்டும், கண்டிப்பா உங்களுடைய நிரந்தர ஆசை நிறைவேறும். அது குறித்த ஏக்கம் உங்க மனசை விட்டு அகலும் அப்படின்றதுதான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. கன்னி ராசி நீங்க நன்றி முருகா அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்களை கமெண்ட் பண்ணுங்க. துலாம் ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். இந்த வாரம் நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுக்குன்னு ஒரு பொறுப்புகள் இருக்கு. நீங்க ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியில இருக்கீங்க, லீடர்ஷிப் ரோல்ல இருக்கீங்கன்னா அதை சிறப்பா செய்யறதுக்கு நீங்க அதற்கான ஆக்ஷன்ஸை தாராளமா எடுக்கலாம். ஒரு பெரிய பதவிகள், பெரிய லட்சியங்கள், இதற்கான ஆக்ஷன்ஸும் மேற்கொள்ளலாம். நீங்க என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது, பெண் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருங்க. அதுவும் குறிப்பா உங்களுடைய மனைவி, அம்மா, இது சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருங்க. நீங்க ஒரு பெண்ணா இருக்கிறீங்கன்னா, ஸோ உங்களுடைய உடல் அழகு, ஆரோக்கியம் இதுல ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு இருக்கு. கவனமா இருக்கிறதுன்றது போதே அதுல கேர்லெஸ்ஸா இருக்காதீங்க அப்படின்றத அர்த்தம். உங்களுக்கான லக்கியான கலர்ஸ் என்ன பார்க்கும் போது, வயலட் அண்ட் கோல்டன் கலர் ஆர் மல்டி கலர்ஸ் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ துலாம் ராசி உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 9966. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் முழுவதும் நீங்கள் மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணுறதுனால ஒரு ரீபர்த் எடுத்த மாதிரி ஒரு வாழ்க்கையை ஒரு புதிய கண்ணோட்டத்தில் பார்க்க ஆரம்பிப்பீங்க. நிறைய விஷயங்கள் மாறும் அண்ட் உங்களுடைய கவலைகள் ஒரு முடிவுக்கு வரும். துலாம் ராசி உங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ துலாம் ராசி முருகர் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ், இன்பம் துன்பம் பிளஸ் மைனஸ் நல்லது கெட்டது எல்லாத்தையும் சமமா எடுத்துட்டு போங்க. எதையும் பெருசா எடுத்துக்காதீங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கிறது அது நாளைக்கு இல்லாம போயிடும், மாறிடும். ஸோ இந்த காட்சிகள் மாறிக்கிட்டே இருக்கும். அதனால வாழ்க்கையை மட்டும் நீங்க சமநிலையோடு எடுத்துட்டு போகணும். முருகருக்கு முடிஞ்சா காவடி ஆட்டம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வேண்டுதல் வைங்க. கண்டிப்பா நன்மையா முடியும் அப்படின்றதான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. துலாம் ராசி நீங்க நன்றி முருகா அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட வேண்டுதல்களை கமெண்ட் பண்ணுங்க. ஸோ விருச்சிக ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். இந்த வாரம் நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வாரம் நீங்க எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த விஷயங்களுக்கான ஆக்ஷன்ஸ் மேற்கொள்ளுங்க. திட்டம் போட்டிருப்பீங்க, அதற்கான செயல்கள்ல இருங்குங்க. பிளானிங்ஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ண பாருங்க. ஸோ வெயிட்டிங் லிஸ்ட்டுக்கு ஒரு எண்ட் கொண்டு வாங்க. அண்ட் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது, ரொம்ப நான் சாந்தமான ஒரு பர்சன், நான் ரொம்ப பேலன்ஸ்டா போவேன், அதனால எல்லா விஷயங்களும் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி போயிடுவேன், இதெல்லாம் வந்து நீங்க இந்த வாரம் அவாய்ட் பண்ணிக்கணும். உங்களுக்கான லக்கியான கலர்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பிளாக் அண்ட் ஒயிட் கலர். ஸோ விருச்சிக ராசி உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 4442 இன்ஃபினிட் சிம்பிள். ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் சிம்பிளை நீங்க மொபைல் வால்பேப்பர்லையும் எழுதியோ யூஸ் பண்ணலாம். இதனால உங்களுக்கு நிறைய சைன் சிக்னல் வந்து கிடைக்கும். அடுத்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்றது அண்ட் நீங்க எது செய்றீங்கன்றதோட ரிஃப்ளெக்ஷன் உடனே உங்களுக்கு தெரிஞ்சிடும், அது நல்லதா கெட்டதா அப்படின்றது. ஸோ விருச்சிக ராசி உங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். முருகர் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ், உங்க அம்மாவினுடைய ஆசீர்வாதத்தை வாங்க பாருங்க. அவங்க மனசுக்கு நெகிழ்வான விஷயங்களை செய்ய பாருங்க. அம்மாவுக்கு என்ன பிடிக்குமோ அதை இப்ப செஞ்சு அம்மா எங்க இருந்தாலும் அவங்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்க பாருங்க. ஸோ இதை நீங்க இந்த வாரம் கட்டாயம் செய்யணும். அதனால உங்களுக்கு மிகப்பெரிய பிளஸ்ஸிங்ஸ் கிடைக்கும். நீங்க முருகர் கோவிலுக்கு போக முடியாத சூழல் இருந்தாலும் கூட பரவாயில்ல, அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. நிறைய கோவிலுக்கு போன பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றதுதான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. விருச்சிக ராசி நீங்க நன்றி முருகா அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட வேண்டுதல்களை கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தனுஷ் ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். இந்த வாரம் நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், உற்சாகமா இருக்கணும், மற்றவங்களோட சேர்ந்து செயல்படணும். ஏதாவது ஃபங்க்ஷன், கோவில் ஃபங்க்ஷன், அந்த மாதிரியான விஷயங்கள், செலிப்ரேஷன்ஸ்க்கு போயிட்டு வரலாம். நீங்க என்ன செய்யக்கூடாது அப்படி பார்க்கும்போது, எப்ப பார்த்தாலும் வேலை செஞ்சா பணம் கிடைக்கும், இது வேலை செஞ்சா இதை கமிட்மெண்ட் முடிக்கலாம், இதுலயே வந்து இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கெல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்க. உங்களுக்கான லக்கியான கலர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கும்போது பிளாக், ப்ரௌன் அண்ட் கோல்டன் கலர். ஸோ தனுசு ராசி உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 16.
இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் முழுவதும் நீங்க மொபைல் வால்பேப்பர்லயோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். இது யூஸ் பண்ணும்போது உங்களை நீங்க ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க ஆரம்பிப்பீங்க. உங்க செல்ஃப்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பீங்க அண்ட் எல்லா விஷயங்களையும் பேலன்ஸ் பண்ணி போக ஆரம்பிப்பீங்க. ஸோ தனுசு ராசி, முருகர் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். தனுசு ராசி, முருகர் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ், முடிஞ்சா இந்த வாரம் வந்து நீங்க திருச்செந்தூர் முருகரை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அங்க கடல்ல நீராடிட்டு முருகரை வந்து பார்த்துட்டு வாங்க. முடியாத பட்சத்துல கூட வீட்டுல இருந்தபடியே திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா அப்படின்ற ஸ்லோகனை சொல்லிக்கிட்டே இருங்க. இது சொல்ல சொல்ல திருச்செந்தூர் முருகரை நீங்க பார்த்துட்டு வரும்போது கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய ஆன்மாவிலையும் சரி, உங்களுடைய உடல்லையும் சரி, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய தீய விஷயங்கள் எல்லாமே வந்து விலக ஆரம்பிக்கும். கம்ப்ளீட் ஒரு கிளென்சிங் எனர்ஜி உங்களுக்கு வந்து கிடைக்கும். பாசிட்டிவிட்டி உங்களுக்குள்ள உருவாகும் அப்படின்றது தான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. தனுசு ராசி, நீங்க நன்றி முருகா அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட வேண்டுதல்களை கமெண்ட் பண்ணுங்க. ஸோ மகர ராசி, உங்களுக்கான கார்ட்ஸ். இந்த வாரம் நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, உங்களை நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க, சந்தோஷமா இருங்க. உங்களுக்கு எது தேவையோ அதை பாருங்க, உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை செய்யுங்க. உங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கறதுக்கு என்ன விஷயங்களோ அதை மேற்கொள்ளலாம். நீங்க என்ன செய்யக்கூடாது அப்படின்ற போது, இந்த வாரம் புதிய தொடக்கங்கள், புதிய முயற்சிகள் எதுவும் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் அதை பிளான் பண்ணி வைங்க, ஆனா அதுக்கான ஆக்ஷன்ஸ் இந்த வாரம் எடுக்க வேண்டாம் அப்படின்னு இருக்கு. உங்களுக்கான லக்கியான கலர்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, டார்க் கிரீன் அண்ட் ரெட் கலர். ஸோ மகர ராசி, உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். மகர ராசி, உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 818311. இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் முழுவதும் நீங்க மொபைல் வால்பேப்பர்லயோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்றதுனால ஓல்டு பேட்டர்ன், தேவையில்லாத விஷயங்கள் வந்து பிரேக் பண்ணி வர ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் புதிய விஷயங்களுக்கு, புதிய மாற்றங்களுக்கு தயாராக ஆரம்பிப்பீங்க. ஸோ அதுக்கான சப்போர்ட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். ஸோ மகர ராசி, உங்களுக்கான முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். மகர ராசி, முருகர் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா, இந்த வாரம் ஆண்டிக்கோல முருகர், பழனியில இருக்கக்கூடிய பாலதண்டாயுதபாணி ஆண்டிக்கோல முருகரை வந்து தரிசனம் பண்ணுங்க. இல்லை உங்க மொபைல் வால்பேப்பர்ல கூட வச்சு அப்பப்போ பார்த்து வழிபடுங்க. இந்த ஆண்டிக்கோல முருகர் கண்டிப்பா உங்களுக்கு தேவையான பெரிய வாழ்க்கையை நிச்சயமா கொடுப்பாரு. அண்ட் முருகர் தரக்கூடிய ஒரு அட்வைஸ், எப்பவுமே சிம்பிளிசிட்டியா இருங்க. அதுதான் உங்களுக்கு பிரச்சனையும் கொடுக்காது, நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கும் அப்படின்றதும் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. மகர ராசி, நன்றி முருகா அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட வேண்டுதல்களை கமெண்ட் பண்ணுங்க. கும்பராசி, உங்களுக்கான கார்ட்ஸ். இந்த வாரம் நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுடைய பொருள், பணம் இதெல்லாம் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கிறது நல்லது. அண்ட் அது கண்ணும் கருத்துமா பார்த்துக்கிறது நல்லது. உடனே பயப்பட வேணாம். அண்ட் சேவிங்ஸ் ஏதாவது இருந்தா பண்ணுங்க. எப்பவுமே செலவே பண்ணிட்டு இருக்காம கொஞ்சம் சேவிங்ஸை எடுத்து வைங்க. நீங்க என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது, யாரையும் இந்த வாரம் வந்து நீங்க ஜட்ஜ் பண்ண வேண்டாம். யாரா இருந்தாலும் கொஞ்சம் டைம் கொடுங்க. இவங்க இப்படிதான் அப்படின்ற ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ள உடனே வந்துட வேண்டாம் அப்படின்னு இருக்கு. அண்ட் உங்களுக்கான லக்கியான கலர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கும்போது, சில்வர் அண்ட் கோல்டன் கலர். ஸோ கும்பராசி, உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 92020. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர்ஸ் இந்த வாரம் முழுவதும் நீங்கள் மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். இது யூஸ் பண்ணுறதுனால சில பிளானிங்ஸ் எல்லாம் உடனே ஆக்ஷன் எடுப்பீங்க. உடனே சில விஷயங்களை செய்ய ஆரம்பிப்பீங்க சோம்பேறித்தனம் இல்லாமல். அண்ட் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரென்த் எனர்ஜி கிடைக்கும். ஸோ கும்பராசி, உங்களுக்கான முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். கும்பராசி, முருகர் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ், இந்த வாரம் முழுவதும் நீங்க பழமுதிர்ச்சோலை முருகரை தரிசனம் வழிபாடு கண்டிப்பா செய்யுங்க. இவரை பார்க்கறதுனால, இவரை வழிபடுறதுனால உங்களுடைய சோதனை எல்லாம் மாறி வெற்றியா மாறும். நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பசுமையான நிம்மதியான வாழ்க்கை வந்து கிடைக்கும். உங்க வாழ்க்கையில இதெல்லாம் சந்தோஷம் எப்பவுமே இருக்கும் அப்படின்றத முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. கும்பராசி, நீங்க நன்றி முருகா அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட வேண்டுதல்களை கமெண்ட் பண்ணுங்க. ஸோ மீன ராசி, உங்களுக்கான கார்ட்ஸ். இந்த வாரம் நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, மனதில் இருக்கக்கூடிய ஆழ்ந்த எண்ணங்கள், ஒரு வித கலக்கங்கள், குழப்பங்கள் அதெல்லாம் ஒரு தீர்வுக்கு கொண்டு வர மாதிரி உங்களுடைய உள்ளுணர்வு கிட்ட கேட்டு பாருங்க. உங்களுடைய உள்ளுணர்வை கொஞ்சம் டெவலப் பண்ண பாருங்க. ஸோ என்ன செய்யக்கூடாது அப்படின்ற போது, தனிமை அவாய்ட் பண்ணிக்கோங்க. நான் தனிமையா இருக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு வந்து எதுவுமே விரக்தியா இருக்கு, வெறுப்பா இருக்கு, அடுத்து நான் என்ன செய்யணும்னு யோசிக்கிறேன், இந்த மாதிரியான விஷயங்களை இந்த வாரம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கான லக்கியான கலர்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ரெட் அண்ட் கோல்டன் கலர். மீன ராசி, உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 88 ஸோ இந்த ஏஞ்சல் நம்பர் சிம்பிளை நீங்கள் மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதியோ நீங்கள் யூஸ் பண்ணும் போது
உங்களுடைய கட், அதாவது நம்ம முன்னாடியே சொன்னோம், இன்ட்யூஷனை வந்து டெவலப் பண்ணுங்க. மனதில் ஏற்பட்ட பிரச்சனைகள், அந்த குழப்பங்களுக்கு தெளிவு கிடைக்கணும். ஸோ இந்த டபுள் 8 நம்பர் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களோட இன்ட்யூஷன் வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். அது என்ன சொல்றது அப்படின்றத உங்களால் லிசன் பண்ண முடியும். இன்ஃபினிட் சிம்பிள் உங்களுக்கு ஒரு புதிய பிகினிங்ஸை உருவாக்கி கொடுக்கும். மீன ராசி உங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். முருகர் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ், நீங்க எப்போதுமே சிரிச்சு சந்தோஷமா இருங்க. சின்ன சின்ன விஷயங்களையும் சிரிச்சு கொண்டாடுங்க. வாழ்க்கையில பெருசா ஒண்ணு கிடைக்கலன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன விஷயங்களை விட்டுறாதீங்க. ஹாப்பியா இருங்க, எப்பவுமே சந்தோஷமா இருங்க. நீங்க ஹாப்பியா இருக்கதான் உங்களுக்கு பிளெஸிங்ஸ் அதிகமா கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்றதான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. மீன ராசி, நீங்க நன்றி முருகா அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட வேண்டுதல்களை கமெண்ட் பண்ணுங்க. நேர்களே, இந்த வாரத்திற்கான மேஷம் டு மீனம் ராசி வரையிலான ராசிகளுக்கு டாரோ கார்டு ரீடிங் மூலயமா ஒரு வழிகாட்டுதல் என்னன்றதை பார்த்தோம். அண்ட் முருகர் கொடுத்த மெசேஜும் பார்த்தோம். ஸோ நீங்க இதை கிளைம் பண்ற விதமா கமெண்ட் செக்ஷன்ல நன்றி முருகா அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நம்மளுடைய ஆதன ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை இதே மாதிரி அடுத்த வாரம் மீட் பண்றேன். நன்றி.